ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிப்பில் வந்திருக்கிற கேம் சேஞ்சர் இதை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். கேம் சேஞ்சர் ராம்சரண் தெலுங்கு ஹீரோனாலும் சங்கர் இயக்கத்தினால தமிழ்லேயும் வந்து ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லலாம். படத்தில் ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும் ஏற்படுற கிளாஷ் தான். இது வழக்கமாக நிறையா சங்கர் படங்களில் பார்த்துருப்போம். கலெக்டராக இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு முதலமைச்சரோட பையனாக இருக்கிற ஜெயசூர்யா, இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகுது. இவங்களுக்குள்ள கடைசி இந்த சண்டையில் யார் ஜெயிச்சா அப்படின்றது தான் படம். சங்கர் படத்தில் வந்து இப்போ ஒரு முத்திரை இருக்கும். இந்த அரசியல் நடக்கிற ஊழல் ஒரு சாமானியன் இந்தியாவை பாதிக்குது. அந்த பாதிக்கிறதுனால அவனுக்கு ஏற்படுற அந்த கேள்விகள் இதெல்லாம் பார்க்குற நமக்கே வந்து ஒரு பிரச்சனை நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி அருமையான படங்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தவர் இந்த சங்கர். இப்போ அவர் படத்தை பார்த்து நிறைய பேர் படம் எடுத்துட்டாங்க. திரும்ப அதை பார்த்து இவர் எடுத்த மாதிரியான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தோட கதை வந்து ஒரு கலெக்டருக்கும் அரசியல்வாதின்றது தமிழ் செல்வன் நம்ம இவரே பண்ணியிருப்பாப்புல விஜயகாந்த். அந்த படத்தோட சாயல், முதல்வனோட சாயல், இப்படி பல படங்களோட சாயல் இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்துக்காக எந்த விதமான வேதமான திரைக்கதையோ படத்தில் இல்லாத பெரிய ட்ராபேக்கு. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல சங்கரோட பிரம்மாண்டம், குறிப்பாக சாங்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காரு. அது இந்த கடைசியாக வர சாங் இந்த அண்டங்காக கொண்டக்கரை அண்ணியில் போட்ட மாதிரி ஒரு செட்டு அவ்வளோ அருமையாக செமையாக உழைப்பு அதில் தெரியுது. அது மாதிரி எல்லா பாடலுக்கும் நல்லா போட்டிருக்காரு. பட் அது ஈக்குவலாக வந்து ஒரு ஏர் ரஹ்மான் மியூசிக்லேயும் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்லேயும் ஒரு படத்தோட பாடல் அருமையாக இருக்கும். இதில் வந்து பாடல்கள் கேட்கும்போது ஃபுட் ஹாப்பிங்காக இருந்தால் கூட பெருசாக மனசில் நிற்கலை. ஹீரோ கேட்டகரியில் மட்டும் நம்ம தமிழ் தெரியல. சுஜாதா, பாலகுமார் இவங்களாம் இறந்ததுக்கப்புறம் சங்கர் சகலாரது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த படத்தோட கதையோட கார்த்திக் சூப்பராஜா அதோட 3 கோடி கொடுத்து வாங்கினாராம். பழைய தமிழ் செல்வன் தென்னவன் டிவிடி வாங்கி ஒரு போட்டு பார்த்து அதுலேருந்து இவரே கதை ரெடி பண்ணியிருக்கலாம். இந்த கதைக்கு எதுக்கு இவ்வளோ பணம்னு தெரில. அரசியல்வாதிக்கும் அரசு அதிகாரிக்கும்ன்ற அந்த கிளாஷ்ன்றது பொதுவான கதைனா கூட சங்கர் இப்படி எடுப்பார் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது சுத்தமாக வேஸ்ட் பண்ணியிருக்காரு. முதல் சீனில் ஹீரோ வராரு, ஒரு ஓடுற ரயிலில் வந்து அவரை லுங்கியோட தூக்கிட்டு வராங்க. வந்து 20 பேர் அடித்து போட்டுட்டு அவர் திரும்ப அவன் வில்லோட ஹெலிகாப்டர் வாங்கிட்டு மேலே போகிறாரு. போகிறவரில் எங்கேயாவது ரெடிமேட் ஸ்டோர் வந்துருக்கும் போல லுங்கியோட போகிற அப்புறம் பக்கா பேண்ட் ஷர்ட் அயன் பண்ணி வந்துடுறாப்புல. ஒரு வீட்டுக்கு போகிற அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்கலான்னு போது ஒரு சின்ன அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் வைக்கிறாங்க. மொக்கையாக இருக்குது. இவர் வந்து ஒரு காலேஜ் ஹீரோ மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு 10 அடி வச்ச மாதிரி இருக்கு அவரோட பாடி லாங்குவேஜ் ஆள்லாம் பார்க்க. இவர் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிளியர் பண்ணாருன்னு தெரில. ஹீரோக்கு ஒரிஜினல் அம்மா அப்பா வேறு யாரும் சொல்லி ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் அம்மா அப்பா எங்கே ஆனாங்கன்னு தெரில. கால் ஷீட் கொடுக்குறியா இல்லை கிளம்பி வேறு ஏதாவது காலேஜ் கிளச்சி போயிட்டாலும் அந்த மாதிரி படத்தில் நிறையா குழப்பங்கள். ஜெயசூர்யா அவர் தெலுங்கில் ஒரு பெரிய ரவுண்ட் வருவார். நானி ஓட சாட்டர்டே படத்தை சூப்பராக நடிச்சிருந்தாரு. இதுலேயும் நல்ல நடிப்பு, பட் ஆனால் பயங்கர ஓவர் ஆக்டிங். வில்லன் நடிகர்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது வந்து ஒரு தமிழ் நடிகர் அவர் நடிக்கிறது சந்தோஷம். பட் ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் கொஞ்சம் குறைச்சாருன்னா அருமையாக இருக்கும். முதலமைச்சரோட ஸ்ரீகாந்த், சமுத்திரகனி இவங்களாம் அடைக்க வச்சுக்கலாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அஞ்சலிக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ரோலு. ஃப்ளாஷ்பேக்கில் திக்கி பேசுகிற ராம்சரணை இவங்க மோட்டிவேட் பண்ணுறது கூட அவர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் காமெடின்ற பேரில் நம்ம புஷ்பா நடிச்ச அந்த சுதீஷை வந்து போட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு பக்கம் சைடில் நடக்கிறாப்புல. இந்த மாதிரி நடக்கிற ஆளுக்கு எப்படி வேலை கொடுத்தாங்கன்னு தெரில. இவர் ஒரு பக்கம் சைட்லேயே போகிறாருன்னா இந்த பக்கம் வந்து இந்த அஞ்சலி வேறு எங்கேயோ பார்க்குது, யாரை பார்க்குதுன்னு நமக்கு தெரியல. இந்த கதை தான் ஒரு சைடு வேறு போகுது. மொத்தத்தில் பல பேர் பல சைடில் போகும்போது நம்மளும் ஒரு சைடாக போகிற மாதிரி தான் படத்தை பண்ணி வச்சுருக்காங்க. சங்கர் பல தெலுங்கு படங்களை பார்த்து அதை வச்சு மேக்கிங் மாதிரி இருக்குது. பொங்கலில் வந்து நிறையா படங்கள்லாம் குறிப்பாக விடாமுயற்சி மாதிரி படங்கள்லாம் வராதனால தமிழ்நாட்டில் ஓப்பனிங் இருக்கும். தெலுங்குலேயும் வந்து ராம்சரனுக்கு ஒரு ஹீரோ நல்ல பெரிய மாஸ் ஹீரோலாம் ஓப்பனிங் இருக்கும். மற்றபடி பெருசாக விடுமுறை தாண்டி சப்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்தியன் அளவு மக்கள் நம்ம சொல்லிக்கிட்டா கூட நிறைய இடங்கள் பார்க்கும்போது இந்த ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேரில் டக்குன்னு படத்தை மூவ் பண்ணிட்டே போகிறாங்க. எந்த ஊரில் ஹீரோ வந்து ஐஏஎஸ் பண்ணியிருக்காரு, ஐபிஎஸ் ஆகிறாரு, திடீர்னு வந்து எலக்ட்ரல் ஆஃபீஸராக வராரு, நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டராகவும் அமெரிக்க அதிபராக மட்டும்தான் வரல. மீது எல்லா வேலையும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓரளவு முதல் பதிவு ஓகே, 2ஆம் பதிவு சுத்தமாக மொக்கையாக இருக்குது. சங்கர் மாதிரி இயக்குநர்கள்லாம் ஒரு பீரியட் நல்ல படம் கொடுத்தாங்கன்னு அப்படியே ஒதுங்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே இந்தியன் டூலேருந்து நம்ம மீள்றதுக்குள்ளே அடுத்து இந்த கேம் சேஞ்சர் அவ்வளோ பெட்டரான சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த படம் பெருசாக ரசிக்கிற மாதிரியோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் உங்கள் ஆடு கொடுக்குற அளவுக்கு பெருசாக இல்லை. வாங்க போலாம் பஞ்ச் லைன், கேம் சேஞ்சர், கேம் ஓவர், 2.25 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.